எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை. அறையார் வீரி கோவண ஆடை அறையார் வீரி கோவண ஆடை நரையார் விடை ஊர்தினயந்தால் விரையார் பொழில் வீழும் விழலை உரையால் உணர்வார் உயர்வாரே புனைதல் பூரி புன்சடை தன்மேல் கனைதல் ஒரு கங்கை கரந்தான் வினையில்லவர் வீழும் விழலை நினைவில் அவர் நெஞ்சமும் நெஞ்சே அழவல்லவர் ஆடியும் பாடி எழவல்லவர் எந்தை அடிமேல் விழவல்லவர் வீழும் விழலை தொழவல்லவர் நல்லவர் கொண்டே உறவும் கூறி புன் சடை தன்மேல் அறவும் அறையாத்த அழகன் பிறவும் பொழில் வீழும் விழலை பரவும் அடியார் அடியாரே. திருச்சிற்றம்பலம். திருவிழிமிழலை பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் 4 தேவார பாடல்களின் பொருள் இவை. சிவபெருமான் இடையில் விரிந்த கோவண ஆடையை கட்டியுள்ளார். அவர் வெண்மை நிறம் பொருந்திய விடை உறுதியை விரும்பி ஏற்றுக்கொண்டு உள்ளார். மனம் பொருந்திய புயல்களால் சூழப்பட்டதாகிய திருவிழிமிழலையில் சிவபெருமான் வருகிறார். அந்த பதியின் புகழை நூல்களால் உணர்வார் உயர்வடைவார்கள். சிவபெருமான் மலரால் அலங்கரிக்கப்பட்ட முறுக்குகளை உடைய சிவந்த சடமுடியை உடையவர். அந்த முடியின் மீது ஆரவாரித்து வந்த ஒப்பற்ற கங்கையாற்றை மறைத்து வைத்துள்ளார். சிவபெருமான் உரையும் திருவிழிமிழலை தீவினை இல்லாத மக்கள் வாழும் தலம் ஆகும். அந்த தலத்தை நினையாதவர் நெஞ்சமும் ஒரு நெஞ்சமும். அழகாகிய சிவபெருமான் வலிமையை வெளிப்படுத்தி நிற்கும் சிவந்த சடைமுடி மீது பாம்பை அணிந்தும் அதனை இடையில் கட்டியும் உள்ளார். அந்த திருவிழிமலையில் எழுந்தியுள்ளார். அத்தலம் புலிகள் விரவி சூழ்ந்துள்ளது. அதனை பரவி துதிக்கும் அடியவரே அடியவர் ஆவர். நீலகண்டனாகிய சிவபெருமான் கரியதாகிய நெஞ்சனை உண்டு அதனை அணியாக நிறுத்தி திருவிழிமலையில் எழுந்தள்ளி உள்ளார். அங்கு வரிகளை உடைய வண்டுகள் ஒளி செய்யும் கொன்றை மலர்கள் நிறைந்த சோலைகள் உள்ளன. அந்த மரங்களில் விரிந்த மாலைகளைப் போல கொத்தாக கொன்றை மலர்கள் மலர்ந்துள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவிழிமலையை தமக்குரிய தலமாக கருதுவோர் சிறந்த அடியவர் ஆவர் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.